வாழை இலை என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயம், தமிழர்களின் அடையாளம் என்பதோடு நின்று விடாமல் எண்ணற்ற நன்மைகளையும் அளிப்பதால் தான் இன்றும் அது பயன்பாடு நிலைத்திருக்கிறது. கிராமங்களில் இதன் பங்கு அதிகமாயிருந்தாலும் நகர்ப்புறங்களில் வெறும் விசேஷ நாட்களுக்கு மட்டுமான விருந்தாக மாறிவிட்டது. ஆனால் நம்மில் பலர் தனது சொந்த கிராமத்திற்கு விடுமுறை நாட்களில் செல்லும்போது தட்டிலேயே தான் சாப்பாடு சாப்பிடுகிறோம். அதை மாற்ற முயற்சிக்கலாமே. இலையில் சாப்பிடும்போது ஏற்படும் நன்மைகளை அறியும் போது ஏன் நம் முன்னோர்கள் இலையில் சாப்பிட்டார்கள் என நமக்கும் தெரிய வரும். நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையில் எத்தனை சிறப்பு அம்சங்கள் உள்ளன. அவர்கள் வகுத்துள்ள முறைப்படி நாம் உணவு உண்டு வேலை செய்தாலே நிச்சயம் நோயின்றி வாழலாம். அதற்கு வாழை இலை சாப்பாடு ஒரு உதாரணம். இந்த வாழை இலையில சாப்பிட்டா நம்ம உடலுக்கு ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழை இலைகள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது தொற்று நோய்களை தடுக்க உதவுகிறது. வாழை இலைகளில் குளோரோஃபில் உள்ளது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் வயிற்றுப் புண்களை ஆற்றவும் உதவுகிறது. வாழை இலையில் உள்ள பச்சையம் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது. வாழை இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. வாழை இலைகள் உடலுக்குள் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி உதவுகிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. வாழை இலைகள் காயங்களை குணப்படுத்தவும் உதவுகிறது. வாழை இலையில் சாப்பிடுவதால் பிளாஸ்டிக் தட்டுகளில் நான் சாப்பிடும்போது ஏற்படும் கெமிக்கல் நம் வாய்க்குள் போகாமல் இருப்பதை தவிர்க்கலாம். இது சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் குறைக்கிறது. வாழை இலையில் உணவு பரிமாறப்படுவது விருந்தினர்களை கௌரவிப்பதற்கும் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகவும் பார்க்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.